காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஃபார்மட் நியூமராலஜிஸ்ட் மகாஸ் ராஜா அவர்கள் இருக்காரு. தொடர்ந்து அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். லாஸ்ட் வீடியோல நம்ம மொபைல் நம்பர் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அது மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு இருந்தது. நிறைய பேர் அவங்களோட சஜஷன்ஸ் வந்து கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தாங்க. அதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியிலும் அதே மாதிரி பர்சனலா எனக்கு நிறைய வந்து சந்தேகங்கள் இருக்கு. நியூமராலஜி பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்கள்ல இந்த நம்பர் சார்ந்த விஷயங்கள் பத்தி நீங்க நிறைய விஷயங்கள் சொல்றீங்க. அதுல குறிப்பா இன்னைக்கு வந்து கார் வாங்கும் போது இருக்கக்கூடிய சந்தேகங்கள். ஒரு கார் எடுக்கணும்னா என்ன மாதிரியான விஷயங்கள் பார்க்கணும், குறிப்பா வந்து அதுல இருக்கக்கூடிய நம்பர்ஸ், கலர்ஸ், இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் எங்களுக்கு இருக்கு. முதல்ல ஒரு கார் வாங்கும்போது நம்ம நம்பர் சூஸ் பண்றது அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம். இது லைஃப்ல வந்து ஒரு பெரிய சேஞ்ச் அப்படின்றது கொடுக்குமா சார்? பொதுவாகவே இந்த பாய்ஸ், அதாவது ஜென்ஸுக்கும் காருக்கும் ஒரு கனெக்ட் இருந்துகிட்டே இருக்கும். சின்ன பையன்ல இருந்து ஆரம்பிச்சு அவங்களுக்கு அது என்னமோ ஒரு சோல்ஃபுல்லாக ஒரு கூட இருக்க ஒரு பார்ட்னர் மாதிரி அவங்களுக்கு அது ஒரு கனெக்ட் இருக்கும். காரணம் நம்ம கார் நம்ம யூஸ் பண்ணுறோம், நம்மளை அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகுது. அது ஒரு மெஷின் தான். சயின்ஸ் படி பார்த்தா அது ஒரு மெஷின். பட் இருந்தாலும் நமக்கு அது ஒரு சென்டிமெண்ட் கனெக்ட் வந்து பொதுவாகவே நம்ம ஆட்கள்கிட்ட நிறைய பேர்கிட்ட, இங்கே மட்டும் இல்லை, நிறைய பேர் ஃபாரின்லேருந்துலாம் கூட பேசுகிறாங்க. அவங்ககிட்டயும் பேசி பார்க்கும்போது, சார் என்னோட வண்டிக்கு இப்படி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது அப்படின்லாம் அது மேலே ஒரு மெனக்கிட்டு, அது மேலே ஒரு ஆசைப்பட்டு ஒரு இன்ட்ரெஸ்டோட வந்து இந்த கார் வாங்கணும், அடுத்து இது வாங்கணும் அப்படின்னு எப்படி நம்ம வந்து ஒரு வீடு வாங்குறது மற்ற விஷயங்களுக்கெல்லாம் நம்ம எப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற குறிப்பாக 4 வீலருக்கு உலகம் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபேன் கிளப்பே வந்து வீட்டுக்கு ஒருத்தர் கண்டிப்பா இருப்பாங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கவங்க கூட இருக்காங்க இல்லையா? ஏன்னா இதுக்கு முன்னாடி அது ஒரு லக்ஸரி ப்ராடக்டா இருந்தது. இன்னைக்கு அத்தியாவசியம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு கார் வந்தாச்சு. இந்தியா இவ்வளோ பெரிய பாப்புலேஷன் உள்ள இந்தியாலையும் அந்த ஸ்டேஜுக்கு நம்ம வந்து நகர்த்தி கொண்டு வந்தாச்சு. ஸோ ஆஃபீஸ் போகிறது, டெய்லி கம்யூனிகேஷனுக்கே வந்து கார் வந்து ஒரு பெரிய பயன்பாடு வந்து இருக்கு. ஒரு ஃபேமிலியாக வெளியில் போகணும் அப்படிங்கிறப்போ நீட்டாக நம்ம ஒரு இடத்துக்கு போய் இறங்கும் போது நம்ம என்ன ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கோங்கிறத அந்த கார் வெளிப்படுத்திடுது. இப்படியெல்லாம் நிறைய கனெக்ட் அதில் இருக்குது. ஆனால் நம்ம ஆட்கள் அது ஒரு மெம்பராகவே, ஒரு ஃபேமிலி மெம்பராகவே அதை பார்க்குறாங்க. அப்போ அதுக்கு எடுக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து உண்மையிலேயே அது ஒரு சரியான நம்பர்ஸாக இருக்கணும். ஏன்னா நம்மளை ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு நம்ம ட்ராவல் பண்ணி போகிறோம். கிட்டத்தட்ட அது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்லாம் அதில் நிறைய இருக்கும். இப்போ ஒரு ஹைவேஸில் போகிறோம் வைக்கிறோம் அப்படின்றப்போ நம்மளை கேரி பண்ணி நான் கிட்டத்தட்ட அதனால தான் மற்ற நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா மற்ற எல்லாத்த விட கடவுள் நம்பிக்கை காரில் உட்காந்தோன்னு சில பேர் சாமி கும்பிட்டு தான் கிளம்புவாங்க. இதெல்லாம் நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம். அது ஏன் இவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னா உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம். நம்ம ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு சேஃபாக போய் இறங்கணும் அப்படிங்கிற மாதிரி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணாலும் சரி, காரில் ட்ராவல் பண்ணாலும் சரி, எல்லாத்துலேயுமே வந்து இப்போ பெரிய டிரான்ஸ்போர்ட்ஸில் அந்த பயம் இருக்காது. நமக்கு ட்ரெயின்லேயோ ஃப்ளைட்ஸில் போகும்போது அந்த பயம் இருக்காது. பட் நம்மளே செல்ஃபாக கொண்டு போகும்போது நிச்சயமா ஒரு சின்ன ஒரு பயமோ ஆனால் இருந்தாலும் நம்ம வந்து அந்த மனசுல சேஃப்டி அப்படிங்கிற விஷயம் நமக்கு ஒரு தைரியத்துல நம்ம ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போறோம். சரி, இப்போ அப்படி இருக்கிற ஒரு மெஷினுக்கு, அப்படி இருக்கிற ஒரு பொருளுக்கு நிச்சயமா அந்த நம்பர்ஸ் வந்து அரசாங்கமே வந்து அது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்கறதுக்காக தான் அதுக்கு ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த நம்பர் சரிவர நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பானதா இருக்கும். என்ன கார் நம்பர் இவங்க கிட்ட ஏற்கனவே இருக்கோ அதை பொறுத்து தான் அவங்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன போறாங்கன்றதே சில பேரோட கார் நம்பரை வச்சே சொல்லிடலாம். அது நான் சிலதெல்லாம் டக்குன்னு என்ன கேட்பேன், எப்படி மொபைல் நம்பர் கேட்குறோன்னு அதே மாதிரி திடீர்னு அவங்கள்ட்ட, சார் கார் வச்சிருக்கீங்களா, 4 வீலர் வச்சிருக்கேன், என்ன நம்பர் இருக்கு, அந்த நம்பர் சில விஷயத்த வந்து சொல்ல வரும். சில பேர் வந்து, சார் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு லைஃப்ல படிப்படியா மேலே வந்தேன், சைக்கிளில் போயிட்டு இருந்தேன், அப்புறம் அடுத்த கட்டத்துக்கு வந்தேன், அடுத்த கட்டத்துக்கு வந்து ஒரு கார் வாங்கினேன். ஒரு கார் வாங்கினது தான் தெரியும் சார், மடமடமடன்னு இன்னைக்கு பார்த்தா ஒரு பெரிய லக்ஸரி கார் வாங்குற அளவுக்கு என்னோட லைஃப் வந்து உயர்ந்துருச்சு, நான் இன்னும் அந்த பழைய காரை வச்சிருக்கேன்னு சொல்றவங்கலாம் இருப்பாங்க. இதெல்லாம் என்னன்னா அந்த நம்பரை மறக்கவே மாட்டாங்க. நான் முத வாங்கின காரு சார், அதோட நம்பர், இல்லை எங்க வீட்டில் இப்படி ஒரு கார் இருந்தது, அதோட நம்பர். அப்போ அந்த அடையாளம் வந்து நிச்சயமா நமக்கு அது மனசுல ரொம்ப அளவுல நமக்கு பதியும். இது என்ன காரணம் அப்படின்னா, நிச்சயமா காருக்கும் காரோட அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கும் நமக்குமே ஒரு கனெக்ட் இருக்கு. அது உறுதியா இருக்கு. எப்படி அப்படின்னா, சில பேர் அந்த கார் வந்த உடனே சென்டிமெண்டா நினைப்பாங்க, எனக்கு லைஃப்ல மடமடன்னு அடுத்தடுத்த வளர்ச்சி வந்துருச்சு, நான் ஒரு பழைய கார் தான் வாங்கினேன், ஆனா நான் லைஃப்ல பெரிய லெவல்ல வந்துட்டேன், அந்த நம்பர் அப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்ய போதா அப்படின்னா, அனுபவபூர்வமா இருக்கிறவங்களுக்கு அது தெரியும். நமக்கே அது வந்து ஒரு விஷயம் உள்ள வரதும் காரணம் இல்லாமல் உள்ள வராது. ஒரு நம்பர் நம்ம வீட்டுக்குள்ள வராது. ஒரு நம்பர் நம்மளை விட்டு போகணும்னு நினைக்கும் போதும் காரணம் இல்லாம அந்த காலகட்டம் முடிஞ்ச உடனே நம்மளை விட்டு அது ஆட்டோமேட்டிக்கா விலகிடும்.
அப்போ அந்த கார் நம்பரை ரொம்ப சரிவர நமக்கு ஏத்த மாதிரி, நம்ம டேட் ஆஃப் பர்த்துக்கு ஏத்த மாதிரி அந்த கார் நம்பரை அமைச்சிக்கிறது ரொம்ப சரி. இப்போ கார் நம்பர்ஸ் பத்தி நீங்க சொன்னீங்க. இப்போ நம்பர்ஸ் அப்படின்னோடனே நம்ம பாக்குறது அந்த கடைசி இருக்கக்கூடிய 4 நம்பர்ஸ், அதுதான் வந்து நம்ம பாக்குறோம். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம நோட் பண்றது இல்லை. அண்ட் இதுவுமே ஒரு தாக்கத்தை, மாற்றத்தை ஏற்படுத்துமா? ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு எடுக்கும்போது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம். ஸோ டிஎன், அதுக்கப்புறம் ஒரு 2 டிஜிட் வரும், 20யோ 30யோ ஏதாவது அந்த ஊருக்கு அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 டிஜிட் நம்பர்ஸில் வரும். அதுக்கப்புறம் 2 ஆல்ஃபபெட்டில் ஃபாலோயிங்கில் இருக்கும். அப்படியே அந்த சீரீஸ் கண்டினியூ ஆகும். ஆனால் எல்லாரும் பொதுவாக பார்க்குறது என்னன்னா, கடைசி 4 டிஜிட் தான் நம்ம மெமரிக்கு வச்சுக்க முடியுங்கிறதுக்காக அந்த கடைசி 4 டிஜிட்டை பார்ப்பாங்க. இந்த ஸ்பெஷல் நம்பர்ஸ்ன்னு சொல்லி ஆர்டிஓவில் வாங்கும் போது, இல்லை எனக்கு ஃபேவரபுளான நம்பர்ஸ் நான் வாங்கும் போது, அந்த கடைசி 4 டிஜிட்டை மட்டும் சில பேர் எனக்கு இது ஃபேவரபுளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி வாங்கிடுவாங்க. சில பேர் 100 அப்படிங்கிற நம்பரையே பார்த்து பார்த்து வாங்குவாங்க. சில பேர் வெறும் நம்பர் 5 எனக்கு அதான் சார் ரொம்ப லக்கியாக இருக்குது அப்படின்னு அதை மட்டும் பார்த்து வாங்குவாங்க. ஆனால் என்னோட அனுபவமும் சரி, நான் நிறைய கிளைண்ட்ஸுக்கு நான் கொடுக்குறதும் சரி, நான் எப்படி கொடுப்பேன், என்ன மெத்தடு என்னன்னா, அந்த டிஎன் அந்த மொத்த கார்புலேட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அந்த டோட்டல் எப்படி இருக்குது, ஏன்னா அதுதான் அதிகமான சதவீதத்தில் வேலை செய்யும். இந்த 4 டிஜிட்டில் நம்ம கடைசி 4 டிஜிட் இருக்கு இல்லையா, அது சில விஷயத்துக்கு அதுவும் வேலை செய்யும். அது சில விஷயத்த சொல்ல வரும், சில விஷயத்த உணர்த்த வரும். ஆனால் ஓவரால் டோட்டல் பார்க்கறது தான் சரி, அதுதான் சரியான கால்குலேஷன். இன்னைக்கு நடைமுறையில் இருக்கிறது கடைசி 4 டிஜிட் மட்டும்தான் எல்லாரும் பார்க்குறாங்க. ஓகே. ஸோ கார் பற்றி பேசும்போது நம்ம வாங்க போகிறோம் அப்படின்ன உடனே முதல் டிஸ்கஷன் என்னன்னா, என்ன கலர் எடுக்கலாம் அப்படின்றத தான் வந்து பயங்கரமாக யோசிப்போம். அது மோஸ்ட் ப்ராபப்ளி ஃபேவரட் கலர் என்னவோ அதுக்கு தான் வந்து போயிடுவாங்க, ப்ளூ, ரெட் இந்த மாதிரி. ஸோ இந்த கலர்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, ஒரு கார் எடுக்கும்போது நீங்கள் உங்களோட ஒப்பீனியனில் ஏதாவது ஒரு கலர்ஸ் எடுக்க வேண்டானோ, இல்லை இந்த கலர்ஸ் வந்து நல்லா இருக்கும் அந்த மாதிரி சஜஷன்ஸ் கொடுக்கறது உண்டு? கண்டிப்பாக இருக்குது. நிறைய பேர் வந்து சார் எனக்கு ஃபேவரபிள் கலர் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கேட்பாங்க. இல்லை அவங்களுக்குன்னு சில ஃபேவரபிள் கலர்ஸ் இருக்கும். தன்னோட வீடு கட்டும் போதும் சரி, இது இந்த கலர் தான் எனக்கு ரொம்ப ஃபேவரட், ஒரு கார் வாங்கினாலும் சரி இந்த கலர் தான் எனக்கு ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு அந்த கலர்ஸை வந்து பக்கத்தில் வச்சுக்கிடுவாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு ஷர்ட் மாதிரி தான், நம்ம போடுற ஒரு ஷர்ட் மாதிரி தான் வந்து, இல்லை ஒரு சாரீ எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் அந்த காரோட கலரும். அப்படி பார்த்தோன்னே நமக்கு அது வந்து பிடிக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனால் நீங்கள் கார் கம்பெனிஸ், கார் மேனுஃபேக்சரர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ஒரு கலரில் ஒவ்வொரு மாடல் காரையும் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. சில ஒவ்வொரு காருக்கும் ஒரு கலர் இருக்கும். அதுக்கு பேரே கார் கலர்னு சொல்லுவாங்க. அதுதான் மோஸ்ட் சூட்டட் கலர் அந்த காருக்கு பொறுத்த மட்டும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு ஃபேவரட் கலர் தான் நம்ம எடுப்போம். இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நான் பொதுவாக எல்லாருக்கும் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ரெட் கலர் கார் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அது என்ன மாடல், என்ன இது, நீங்கள் என்ன டேட் ஆஃப் பர்த்து, என்ன ராசி இல்லாக்கணும், நீங்கள் என்ன வேணாலும் இருந்துட்டு போங்க. ரெட் கலர் மட்டும் உறுதியாக வந்து எல்லாருமே அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆனால் இன்னைக்கு மார்க்கெட்டில் அப்படி ஒரு ட்ரெண்டிங் போயிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து குட் லக்லாம் சொல்லுவேன் சார், கார் ரெட் கலர் கார்லாம் பார்த்தோம்னா நிறைய பேருக்கு அது மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கு. குறிப்பாக டாக்டர்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் தான் எடுப்பாங்க. அது என்ன மேஜிக்னு தெரியல, நிறைய பேருக்கு அது மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கும் பொதுவாக. ஆனால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ரெட் கலர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க காரை பொறுத்த மட்டும். வீட்டுக்குள்ளேயே சரி, இதை எப்படி ரிலேட் பண்ணி பார்க்கலாம், வீட்டுக்குள்ளே நம்ம இருக்கோம், நல்லா இருக்கு அந்த வீடு, ஒரு பிரச்சனையும் இல்லை, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வந்து ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னா, அந்த வீட்டுக்குள்ளே நம்ம போய் எதையும் எந்த கலகத்தையும் பண்ண வேணாம். ரெட் கலரில் ஒரு பெயிண்ட் அடித்து வச்சுட்டு வந்துட்டா போதும். நல்லா இருக்கிற ஃபேமிலி கூட தேவையில்லாத பிரச்சனைகள் நிறையா வரும். ஸோ அந்த ரெட் கலருக்கு நிச்சயமாக ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் இன்னொரு சைடில் நிச்சயமாக இருக்குது. சரி, நான் ரெட் கலரில் ஒரு கார் வச்சுருக்கேன் சார், அப்போ எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நிச்சயமாக தேவையில்லாத வாக்குவாதம் அவங்க வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். செக் பண்ணி பார்க்க சொல்லுங்கள், நிச்சயமாக இருக்கும். அவங்களுக்கு தேவையில்லாத வாக்குவாதம் எப்பயாவது வந்து நல்லா தான் போய்கிட்டு இருக்கோம், திடீர்னு பார்த்தா அது வாக்குவாதத்தில் போய் நிற்கிற மாதிரி இருக்கும். 2 பேரும் அமைதியாக தான் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. நிச்சயமாக இந்த ரெட் கலர் வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் ரிலேஷன்ஷிப்பில் அதிக வாரியாக கொடுக்கும். அதுதான் விஷயம். பொதுவாக அது வந்து மற்ற விஷயங்களுக்கு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா, பொதுவாகவே வந்து ஹைவேஸில் போகும்போது பார்த்திங்கன்னா அது என்னமோ ரெட் கலரில் பழையன்னு ஏதோ ஒரு பிளட் கலர் மாதிரி தெரியும் பார்க்குறக்கு. ஸோ அதனால் அந்த ரெட் கலரை அவாய்ட் பண்ணிடுறது முழுக்க முழுக்க நல்லது. அதே மாதிரி சில பேருக்கு இந்த பிளாக் கலரில் எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். எதை எடுத்தாலும் பைக்கு, காரு, செல்ஃபோனு எதை எடுத்தாலும் பிளாக் அண்ட் பிளாக்ல வச்சுருப்பாங்க. பிளாக் கலர் வந்து சில பேருக்கு அது சரியாக இருக்கும். ஆனால் பெரும்பாரியாக இன்றைக்கி வந்து நமக்கு சரியாக இருக்குது சரியாக இல்லை அப்படிங்கிறத தாண்டி எனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கு அதனால் நான் வச்சுக்கிறேன். அது ஒரு உண்மையிலே பிளாக் கலர் ஒரு ராயல் கலர் தான். நிறைய விஷயங்களை அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். நிச்சயமாக நம்ம நார்மலாக நம்ம உடம்புல எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து நம்ம ஒரு பிளாக் சிம்பிள் எங்கேயாவது நம்ம கொண்டு வந்துக்கிட்டு தான் இருப்போம். சில பேர் பிளாக் ஷர்ட்ஸ் போட்டுக்குருவாங்க, பிளாக் கலரில் கயிறாவது கட்டிப்பாங்க. சில பேர் காலில் எனக்கு திருஷ்டி வரக்கூடாது அப்படிலாம் வந்து நம்பிக்கை சார்ந்த விஷயம்தான்.
ஆனா நான் பொதுவா என்ன சொல்லுவேன்னா, Black வந்து ஹை சென்சிட்டிவ் கலர். அது 2 பக்கமும் இருக்கு. அது ஒரு பாசிட்டிவ் கொடுக்கணும்னு நினைச்சிருச்சுன்னா அதிகப்படியான பாசிட்டிவும் கொடுக்கும். நெகட்டிவ் கொடுக்கணும்னு நினைச்சிருச்சு அப்படின்னா அதிகப்படியாகவும் அதை எடுத்து கொடுக்கும். இன்னொன்னு அதெல்லாம் தாண்டி அது நிறைய விஷயங்களை ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுரும். அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி. அதனால Black வந்து சில பேருக்கு செட் ஆகும். அதாவது மோஸ்ட் ப்ராபப்ளி நிறைய பாப்புலேஷனுக்கு அது பெரிய லெவல்ல Black கலர் செட் ஆகாது. அப்போ ஒரு காமன் கலர் இதுல ஏதாவது இருக்கா அப்படின்னா, நான் என்ன சொல்லுவேன், லைட் கலர்ஸ் எப்பயுமே ஒரு பிளசண்டான ஒரு 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 நமக்கே அது ஒரு பிளசன்ட் லுக்கை வந்து கொடுக்கும். உதாரணம் ஒயிட் கலர். மோஸ்ட்லி எல்லாருக்கும் ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு கலர் எதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒயிட். ரொம்ப அது வந்து மெரிட்டாவும் இருக்கும். ஒயிட் கலர்ல நான் ஒரு கார் வச்சிருக்கேன் அப்படின்னா அது ஒரு பாக்குறதுக்கு என்ன இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல மெயின்டைன் பண்ணணுமே சார், யாரு உட்காந்து அதை பெருசா மெயின்டைன் பண்றது அப்படிங்கிற மாதிரி பண்ணிதான் ஆகணும் ஒயிட் கலர். அதே மாதிரி லைட் ப்ளூ கலர், ஒரு லைட் எல்லோ கலர், இந்த மாதிரி ஒரு ப்ளீசிங் கலர்ல நம்ம பர்சனலா யூஸ் பண்ற கார்ஸை வச்சுக்கிறது எப்பயுமே சிறப்பு. அதுலயும் நமக்கு ஃபேவரபிளான ஒரு கலர்ல கார் எடுத்துக்கிறது நல்லது. ஆனா காமன் கலர்ஸ் தான் மேக்ஸிமம் கார்ல இருக்கும். இப்ப நமக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி நமக்காகலாம் பெயிண்ட் அடிச்சு தர மாட்டாங்க. பட் மோஸ்ட்லி இந்த கலர்ஸ்குள்ளதான் எல்லாரோட ஆப்ஷனும் இருக்கும் அப்படிங்கிறது மேனுஃபேக்சரர்ஸ்க்கும் தெரியும், காரை உற்பத்தி பண்றவங்களுக்கும் தெரியும். அதுல லைட் கலர்ஸா போறது எப்பயுமே வந்து பெட்டர். ரொம்ப டார்க் கலர்ஸ் பொதுவாகவே கொஞ்சம் வேண்டாம், அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த மெட்டாலிக்ஸ்லயும் இப்போ நிறைய பெயிண்ட்ஸ் கலர்ஸ் எல்லாம் வருது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணலாமா? அதாவது அதுதான் சொல்றேனே, சில பேர் அதுலயே வந்து ரொம்ப இப்போ கிரீன் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைட் கிரீன் இருக்கு, அதுல இருக்கிறதுல ஹெவி கிரீனா இருக்கும். கொஞ்சம் தூரத்துல இருந்து பாத்தீங்கன்னா பிளாக் மாதிரியே இருக்கும். ப்ளூலே பாத்தீங்கன்னா ரொம்ப டார்க் ஹெவி நேவி ப்ளூன்னு சொல்லுவாங்க. அந்த ப்ளூ எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட தூரத்துல இருந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பிளாக் கலர் மாதிரி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் என்ன சொல்ல வருது, இந்த மாதிரி டார்க் கலர் கார்ஸ் யார் வீட்லயாவது இருக்கு அப்படின்னா ஒரு எப்படி சொல்றது, ரொம்ப ஒரு 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 அழுத்தமான ஒரு நபர் அந்த அந்த வீட்டில் இருக்காங்க, இல்லை அந்த காரை யூஸ் பண்றவங்க, இல்லை அந்த கார் யார் பேர்ல இருக்கோ அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா ரொம்ப அழுத்தமா இருப்பாங்க. அவங்க கிட்ட ஒரு விஷயத்த நீங்க எதையும் பேசி எல்லாம் அவங்கள்ட்ட சாதிச்சிட முடியாது. இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த மாதிரி கலர் பிடிக்கும். அமையும் இல்ல, அதுதான் அவங்களுக்கு பிடிக்கும். பார்த்தோன்னே எனக்கு இந்த கலர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்துப்பாங்க. சரி, நம்ம என்ன லைஃப் வாழ்றோமோ அதுக்கு ஏத்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் வெளியில இருக்கணும். எது செஞ்சாலும் அதுக்கு ஏத்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கு. இப்போ வீட்டுக்கு நம்ம பிளாக் பெயிண்ட் அடிப்போமா? அப்ப காருக்கு மட்டும் ஏன் பிளாக் பெயிண்ட் நம்ம பண்றோம் இல்லையா? பிளாக் பெயிண்ட், பிளாக் கலர் கார் வாங்குறோம். ஸோ அந்த இது என்னன்னா, நம்ம தொடர்ந்து ஒரு விஷயத்த நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும் போது நம்ம மனசும் அதை நோக்கி, பிளாக்குங்கிறது என்ன, வெறுமை. அப்போ நம்ம மனசும் அதுக்கு ஏற்ற மாதிரி அதை டியூன் பண்ண ஆரம்பிச்சிடும். சரி, இப்போ மெடிக்கலாகவே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு நிறைய நோய்கள் வருது. இதில் சில டாக்டர்ஸ் சொல்கிற ரிப்போர்ட்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் எதை உட்காந்து மனசில் நீங்கள் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ, மைண்டில் உட்காந்து ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்களோ அதுதான் நோயாக மாறும் 6 மாதமோ 1 வருஷமோ கழிச்சு. அதே போல தானே கார் கலரும். அது ஒரு பிளசண்டா இருக்கும்போது நீங்களும் பிளசண்டா இருப்பீங்க. அது ஒரு டார்க்கா ஹெவியா அது ஒரு கன்ஜஸ்டடான ஒரு கலர்ல இருக்கும். உங்க மனசு அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப இறுக்கமான ஒரு சூழ்நிலையை நோக்கி நகர ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ நம்ம கார் பத்தி பேசணும், புது கார் வாங்குறது, கலர்ஸ் பத்தி எல்லாம் நம்ம பேசணும். இப்போ சிலவங்களுக்கு வந்து செகண்ட் ஹேண்ட் கார் தான் அமையும்ன்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை பத்தி சொல்லுங்க. யாருக்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஹேண்டா போறதை விட செகண்ட் ஹேண்டா போறது இன்னும் லக்கியா இருக்கும் அவங்களுடைய லைஃப்க்கு? சரி, நம்ம டேட் ஆஃப் பர்த்ல இருந்து தொடங்கிடுவோம். நார்மலா வந்து ஏன்னா அதுதான் ஈஸியா எல்லாரும் நம்ம ரிலேட் பண்ணி பார்த்துக்க முடியும். பொதுவா 2ஆம் தேதி பிறந்தவங்க, 2, 11, 20ஆம் தேதி, 29ஆம் தேதி பிறந்தவங்க, எந்த மாசம் வேணாலும் இருக்கட்டும், அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஹேண்ட் கார்ஸ் போகிறதுக்கும் கொஞ்சம் விரும்புவாங்க. அப்படி ஒருவேளை அவங்க செகண்ட் ஹேண்ட் கார்ஸ் எடுத்தாலும் அவங்களுக்கு பெருசாக தொந்தரவு எதுவும் பண்ணாது. அதை அவங்களால மெயின்டைன் பண்ணிக்க முடியும். சில பேர் செகண்ட் ஹேண்ட் கார்ஸ் எடுத்து ஏகப்பட்ட செலவு வச்சிரும். வாங்கும் போது நல்லா தான் இருக்கும், வாங்கினதுக்கு அப்புறம் நிறைய செலவு பண்ணுற மாதிரி, அந்த காருக்கு நிறைய மெக்கானிக்கலாக ஏதாவது செலவு பண்ணுற மாதிரி வேலை வச்சிரும். ஸோ இவங்களுக்கு அது ரொம்ப சூட் ஆகும். 8ஆம் தேதி பிறந்தவங்க, அந்த 8 சீரீஸ்ல 8, 17, 26ஆம் தேதி இதுல பிறந்தவங்களுக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட் ஹேண்ட் கார்ஸ், சில பேர் என்ன பண்ணுவாங்க, புது காரையே வாங்க மாட்டாங்க. வாங்குறது பூரா பாத்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் கார்ஸா தான் இருக்கும். சில பேர் ஆன்டி கலெக்ஷன் மாதிரி யாராவது வச்சிருக்கிற ஒரு பழைய கார்ஸை போய் நின்று தேடி போயெல்லாம் வாங்கிட்டு வரவங்கலாம், பழைய ஃபியட், பழைய அம்பாஸ், அந்த மாதிரி போறவங்கலாம் பாத்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ்ல பிறந்திருப்பாங்க. இல்லைன்னா 2-8 காம்பினேஷன், 2-8-9 காம்பினேஷன், இதெல்லாம் டேட் ஆஃப் பர்த்ல இருந்தது அப்படின்னா இவங்க போய் வாங்குறாங்க அப்படின்னா இவங்களை பெருசா தொந்தரவு செய்யாது. இதுல யார் போய் அந்த மாதிரி தொடக்கூடாது அப்படின்னா நம்பர் 9, 18, 27ல பிறந்தவங்க நிச்சயமா போய் செகண்ட் ஹேண்ட் கார்ஸை தொடக்கூடாது. தொட்டாங்கன்னா அது தேவையில்லாம இவங்களை போட்டு ஒரு அழுத்தம். அதே மாதிரி கடக லக்னத்துல பிறந்தவங்க பாத்தீங்கன்னா
செகண்ட் ஹேண்ட் கார்ஸுக்கு போகவே வேண்டாம். அவங்க வெயிட் பண்ணாலும் பரவாயில்ல, புது கார் இல்லை என் சத்துக்கு இன்னைக்கு வந்து என்னால் ஒரு சின்ன காரை தான் என்னால் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னாலும் பரவாயில்ல, அவங்க நியூ கார்ஸ் எடுக்கிறது சிறப்பு. ஓல்டு கார்ஸ் நிச்சயமா இவங்களுக்கு வந்து அது செட்டே ஆகாது. இது அவங்க அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கார் கலெக்ஷன்ஸ் பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க, இனி என்ன மாதிரி கார் யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல நிறைய பேர் வந்து லக்ஸுரி கார்ஸ் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்படுவாங்க. எல்லாருக்குமே தான் அந்த ஆசை இருக்கும். பட் இது யாருக்கு அமையும், யாருக்கெல்லாம் அந்த யோகம் வந்து இருக்கு? பொதுவாகவே எல்லா ராசி லக்னம் இது மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, யார் கார் பிரியர்களாக இருப்பாங்க, ரொம்ப வந்து அவங்க வந்து கார் மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்கும் அப்படின்னா, மேஷ ராசியில் இருக்கிறவங்களுக்கு பொதுவாகவே கொஞ்சம் கார் மேலே ஒரு பிரியம் இருக்கும். கடக லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு கார் மேலே ஒரு பிரியம் இருக்கும். அவங்க சொல்றதே பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இப்படி ஒரு அடையாளத்தோட இப்படி ஒரு கார் நிற்கும். அந்த காரை சொல்லி தான் அது பக்கத்தில் தான் எங்கள் வீடு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வேற யார் கார் இல்லை, இவங்க காராக தான் இருக்கும். அந்த காருமே ரொம்ப பேர் சொல்ற மாதிரி கொஞ்சம் ஒரு லக்ஸரி காரை தான் வீட்டுக்கு முன்னாடி நிப்பாட்டியிருப்பாங்க. ஸோ இவங்க தான் அதிகப்படியாக கார்ஸ்லேயே லக்ஸரி கார்ஸை விரும்பக்கூடியவங்க. இந்த கடக லக்னத்துக்காரங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும். தனுசு ராசிக்காரங்களும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் இந்த கார்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் அது அடுத்த லெவலில் இருக்கணும். எல்லாரும் யூஸ் பண்ணுற கார்ஸாக இருக்கக்கூடாது, தனியாக தெரியணும் அப்படிங்கிற மாதிரி போய் தேடி வாங்குறவங்க தனுசு ராசிக்காரங்களும் இருப்பாங்க. மற்றபடி மற்ற ராசி லக்னத்தை இன்னைக்கு எல்லாம் கலந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கெல்லாம் இந்த எண்ணம் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். நம்ம ஒரு லக்ஸரி கார் வாங்கணும், நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒன்று கண்டிப்பாக நிற்கணும். இல்லை இதுக்காகவே உழைப்பாங்க, இதுக்காகவே வந்து பேரலாக வந்து இன்னும் நிறைய நம்ம ஒர்க் பண்ணணும், அடுத்து ஒரு லக்ஸரி கார்ஸ் வாங்கிடணும் அப்படின்னு. அதே மாதிரி இவங்க பொதுவாகவே கார்ஸில் வந்து கீழே நம்ம நம்பர்ஸ் வந்து கொண்டு வரோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே மொபைல் நம்பர்லாம் பார்க்கும்போது நான் சில இதெல்லாம் சொன்னேன், கொஞ்சம் ஜீரோஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்க, இதில் இருக்கிற அந்த லாஸ்ட் எண்டிங்கில் வந்து ஜீரோலாம் வேண்டாம், அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க. அதே மாதிரி கார்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டேட்டா பத்துக்கு ஏற்ற மாதிரியான ஃபேவரபிள் நம்பர் அதில் இருக்கணும் அந்த கூட்டுத்தொகையில். அதே போல் நமக்கு கர்ணநாதன் ஒருத்தர் இருப்பார், அவரோட நம்பரும் அதில் இருக்கணும். நமக்கு அதிகை பாகையில் ஒரு கிரகம் இருக்கும், அவரோட நம்பரும் அதில் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் ஒரு கார் நம்பரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, சில பேர் பார்த்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டரில் இருக்கும் அந்த நம்பர். பார்த்தீங்கன்னா 1 2 3 4ன்னு வச்சிருப்பாங்க, இல்லை 5 6 7. இது எல்லாராலையும் உடனே அதை இது பண்ணிட முடியாது. சில பேருக்கு இயற்கையாகவே வந்து அமையும். அப்படி யாருக்காவது வீட்டில் அந்த மாதிரி கார் இருக்கு அப்படின்னா, அடுத்து நிச்சயமா இன்னைக்கு ஒரு 5 லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு கார் வச்சிருக்காங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நாளில் இல்லை கொஞ்சம் காலகட்டங்களில் கொஞ்சம் வருஷத்தில் அவங்க இதை விட ஒரு டபுள் மடங்கோ இல்லை 3 மடங்கு மதிப்புள்ள ஒரு காரை வாங்க போகிறாங்க. அடுத்த லெவல் இவங்களோட லைஃப் உயர போகுதுங்கிறத நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அப்படிதான் அவங்க மைண்டே வந்து சிஸ்டமாக வேலை செய்யும். எனக்கு இந்த மாதிரி ஒரு அசெண்டிங் ஆர்டரில் எனக்கு வந்து ஒரு நம்பர் வேணும், ஏறு முகத்தில் இருக்கும் அந்த நம்பர் பார்த்தாலே. அந்த மாதிரி நம்பர் ஒரு வீட்டில் இருக்குது, கார் நம்பரில் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக இந்த காரோட நின்ற மாட்டாங்க. அடுத்த கட்டத்துக்கு நிச்சயமாக தன்னோட லைஃப்பை உயர்த்திக்கிட்டே போவாங்க. இது பத்தாது, அடுத்து இன்னும் இதை விட இன்னும் கொஞ்சம் வேல்யூ உள்ள கார்ஸ், அது மாதிரி அடுத்தடுத்த கட்டத்துக்கு போவாங்க. அப்படி வந்தவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த லக்ஸரி கார்ஸ் வச்சிருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இப்போ நான் சொன்ன இந்த கேரக்டர் எல்லாம் அவங்களுக்கு இருக்கும். அவங்க அதுக்கு ரொம்ப மெனக்கெடுதல் அதிகமாக பண்ணுவாங்க. மற்றவங்க எல்லாரும் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை விட அதில் அந்த காருக்கு அவங்க கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அது ஒரு பிள்ளை மாதிரி பார்த்துப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, கார் எடுக்கும்போது எல்லாருக்குமே வந்து முதல்ல அதை டெலிவரி எடுத்த உடனே போய் வந்து கோவிலில் எடுத்துட்டு போய் நம்ம பூஜை பண்ணணும் அப்படிங்கிறது தான் முதல்ல நம்ம செய்யக்கூடிய விஷயம். ஏன்னா ஒரு கார் அப்படிங்கிறது நம்ம ஒரு உயிரோட சம்மந்தப்படுத்தி பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஜென்ரலாக சென்னையில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து இங்கே பாரிஸில் இருக்கக்கூடிய பாடிகார்ட் முனீஸ்வரர் கோயிலுக்கு தான் வந்து பொதுவாகவே வந்து எல்லா வண்டிகளும் எடுத்துட்டு போவாங்க. அந்த ரோடே பயங்கர பிஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். போனீங்கன்னாலும் அங்க பாத்தீங்கன்னா ஒரு வண்டி நிற்கும். ஆமா, சோ அது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். பட் பொதுவாகவே இந்த மாதிரி நம்ம புது வண்டிகள் எடுக்கும் போது எந்த தெய்வத்தை நம்ம வந்து வழிபட்டோம் அப்படின்னா அது வந்து என்னைக்குமே ரொம்ப ஒரு சேஃப்டியான ஒரு விஷயமா இருக்கும். ரைட். பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஒரு வீட்லேயும் இல்லை ஒரு சமூகத்துலேயும் ஒரு வழக்கம் இருக்கும். பொதுவாக மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் புது கார் வாங்கின உடனே வந்து தன்னோட குலதெய்வ கோயிலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. முதல் பூஜையெல்லாம் அங்கே போய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குறிப்பாக அதை ஒரு தொழிலாக பண்ணுறவங்க, ஒரு பஸ் வாங்குறேன் இல்லை ஒரு லாரி வாங்குறேன், அந்த மாதிரி அதை ஒரு அந்த வெஹிக்கிள் வச்சு டிரான்ஸ்போர்ட் தொழில் பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குலதெய்வ கோயில் போகாமல் இருக்க மாட்டாங்க. அதை அவங்க நிச்சயமாக போவாங்க. இப்போ இதுக்கான தெய்வங்கள் யார்? நீங்கள் சொன்ன மாதிரி பாடிகார்ட் முனீஸ்வரர் இங்கே சென்னை பொறுத்த மட்டும் அவர் ஒரு அடையாளம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போய் வழிபட்டு வருவாங்க. அங்கே சொல்கிற விஷயங்களும் பார்த்தீங்க அப்படின்னா சில பேருக்கு வந்து எப்போ பார்த்தாலும் காரில் ஏதாவது அடிபட்டுக்கிட்டே இருக்கும். ஒன்று காரை எவனாவது வந்து இடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, மற்றவங்க யாராவது, இல்லை இவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும், ஏதாவது ஒன்று தொடர்ச்சியாக அந்த வீட்டில் நடந்துக்கிட்டே இருக்கும்.
அந்த மாதிரி நடக்கிறவங்க கூட இந்த பாடிகாட் முனீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு ஒரு பூஜை எல்லாம் பண்ணிட்டு வந்தா அது நின்றுது சார் அப்படின்வாங்க. நாங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் மாறுதல் தெரியுது, இப்ப அந்த தொந்தரவு இல்ல, மிகுதியா குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் பொதுவா என்ன சொல்லுவேன் அப்படின்னா, கார் வண்டின்னு நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னால இதுக்கான தெய்வம் யாருன்னா முருகர் தான். ஆனா நிறைய பேருக்கு வந்து அவரை தவிர்த்து மற்ற நிறைய இடங்களுக்கு நம்ம போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம். அது ஒன்றும் தப்பு கிடையாது. சில பேர் விநாயகர் கோயில்ல பெரும்பாரியா பாத்தீங்கன்னா விநாயகர் கோயில்ல பூஜை பண்றவங்க இருக்காங்க. பெருமாள் கோயிலுக்கு எடுத்துட்டு போய் இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு ஒரு பிடித்தமான தெய்வங்கள் இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட போய் பூஜை பண்ணுவாங்க. ஆனா பொதுவா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முருகர் தான் இதுக்கான இன்சார்ஜ், அவர் தான் இதுக்கான தெய்வம். அப்போ அவர்கிட்ட போய் நம்ம ஒரு புதுசா ஒரு வண்டி வாங்குறோம் அப்படின்னா அவர்கிட்ட எடுத்துட்டு போயிட்டு இதை பூஜை பண்ணலாமா அப்படின்னா தாராளமா செய்யலாம். வீட்டு பக்கத்திலே இருக்க ஒரு முருகன் கோயிலுக்கு வந்து புது காரை எடுத்துட்டு போயிட்டு பூஜை பண்றது சிறப்பு. முருகருக்கு அடுத்தபடியா காவல் தெய்வங்கள், அது முனீஸ்வரரா இருக்கலாம், அப்புறம் கருப்பசாமியா இருக்கலாம், ஐயனாரா இருக்கலாம். இந்த காவல் தெய்வங்களோட இதை எப்படி ரிலேட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, எல்லா தெய்வத்துக்கும் ஒரு வாகனம் இருக்குங்களா, குதிரைன்ற ஒரு வாகனம் இருக்கும். அப்போ இத நம்மளும் ஒரு வாகனம் எடுக்கிறோம் அப்படிங்கிறப்போ அந்த பரிபூர்ண அருள் நமக்கு வேணும். இப்ப எப்படி அவங்களுக்கு அந்த வாகனம் எப்படி முக்கியமோ அது மாதிரி இந்த வாகனம் நமக்கு முக்கியம், நம்மள சேஃப்டியா கூட்டிட்டு போகணும் அப்படிங்கறக்காக இந்த மாதிரி ஒரு காவல் தெய்வத்துக்கிட்ட போய் வழிபடுறதும் சிறப்பு. இதெல்லாம் தாண்டி இவங்க பொதுவாவே என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கார் டெலிவரி எடுக்கிற நேரம் சரியானதா இருக்கணும். நமக்கு அன்னைக்கு அது சரியான நேரமா போய்கிட்டு இருக்கணும். அப்படியான ஒரு நேரத்துல போய் ஒரு காரை டெலிவரி எடுக்கிறது கரெக்ட். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி இது நம்ம ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு நம்ம டிரான்ஸ்போர்ட் போறோம். அப்போ அது உயிர் சம்மந்தப்பட்ட நம்ம சேஃப்டியாவே இருக்கணும், சேஃப்டியாவே எல்லாருமே சேஃப்டியாவே போகணும், சேஃப்டியா வரணுன்றப்போ இது நம்ம அந்த அந்த அதுக்கு கூட இது என்ன சார் கல்யாணமா முகூர்த்தம்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கா அப்படின்னா இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நிச்சயமா நல்லது. முகூர்த்த நாள்ல எடுக்கலாம். முகூர்த்த நாளுங்கிறத விட ஒவ்வொரு நாள்லயும் நமக்கு சிறந்த நேரம்னு ஒண்ணு இருக்கும் நம்மளோட டேட் ஆஃப் பர்த்துக்கு ஏத்த மாதிரி. ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த டயத்துல போய் டெலிவரி எடுக்கிறது. இப்போ நமக்கு ஃபேவரபிளான டேட்ஸ் இருக்கும், அந்த நாட்கள்ல போய் டெலிவரி எடுக்கிறது. டே அதாவது கிழமைகள், நமக்கு ஃபேவரபிளான கிழமை இருக்கும், நமக்கு உகந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த நேரத்துல போய் எடுக்கிறது சரி. அது முகூர்த்த நேரமா, அதாவது இது எப்படின்னா உடனே கல்யாணத்துக்கு மாதிரி ஆயிடும். அப்புறம் முகூர்த்த நாட்கள்ல போய் எடுங்க. நமக்கு ஃபேவரான டே டைம் அது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். அந்த டயத்துல போய் நம்ம டெலிவரி எடுக்கிறது. ஏன்னா அதுல இருந்து தான் நமக்கு அவர் சொந்தமா வராரு, நம்ம வீட்டுக்கு நம்ம கூட்டிட்டு வரோம். அந்த அந்த மிஷினை வந்து நம்ம வந்து ஓன் பண்றோம். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பெரிய பெரிய ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதை ரொம்ப தீர்க்கமாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்களோட பயன்பாட்டுக்கே அதை கொண்டு வருவாங்க. ஸோ இதை எல்லாருமே கொஞ்சம் ஃபாலோ பண்றது சரி. ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சியில ஒரு புது கார் வாங்கும் போது நம்ம என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும், நியூமராலஜி படி அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, குறிப்பா காரோட கலர்ஸ் வந்து எப்படி நம்ம சூஸ் பண்ணணும், இந்த மாதிரி கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி சார். நன்றி.